டுடே யூனிவர்ஸ் மெசேஜ் அக்செப்டன்சி. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, புலம்பிக்கிட்டே இருக்கும். விதைத்தது ஒன்றாக இருப்பின் விளைப்பது வேறொன்றாக இருக்குமோ? நிச்சயமாக இல்லை. எவ்ரி ஆக்ஷன் கிரியேட்டட் ஈக்குவலன்ட் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டன்ஸ் லா. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கிடைக்கிற எல்லா மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், வெற்றி அத்தனைக்கு யார் காரணம்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் கொடுத்த உழைப்பு தான் அப்படின்னு பிரவுமையாக சொல்லிக்குவோம். த சேம் டைம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிற வலி, சோகம், துக்கம், துரோகம் எல்லாத்துக்கும் யார் காரணம்னா அவரால் தாங்க, இவர் தாங்க ஏமாத்திட்டார், அவர் தாங்க தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கணும், நீங்கள் விதைச்சது தான் ஏதோ ரூபத்தில் திரும்பி இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அப்போ நல்லதாக இருந்தால் நான் பொறுப்பு, தப்பாக இருந்தால் மற்றவங்க பொறுப்புன்னு சொல்லாமல் வாட் எவர் ஹேப்பன் இன் மை லைஃப் ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போது அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது வழிகள் கிடைக்கும். சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வர முடியாது. சோகம் உங்களை போட்டு அழுத்திடும். அடுத்தது தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மட்டுமே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருங்க. ஆக்ஷனில் இறங்குங்க. யூனிவர்ஸ் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிடும்.